ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. இதுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ, அதை ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியலை, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா அப்ளைடு கால்குலஸ் மாதிரி இருக்க பேப்பருக்கு எவ்வளோ பாஸ் மார்க், இப்போ நாங்கள் அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்ளைடு கெமிஸ்ட்ரியில் எழுத போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் லேப்லேயும் பண்ண போகிறோம், தியரிலையும் பண்ண போகிறோம். இப்போ அதோட பாஸ் மார்க் மாறுமா இல்லை அதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும், நான் முடிஞ்சளவு கிளியராக புரிய வைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இதுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோன்னு தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இவ்வளோ தான் பாஸ்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம கிராஸ் பண்ண பார்க்கணும். அதனால் இதோட பாஸ் மார்க் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அப்ளைடு கால்குலஸ், இங்கிலீஷ் பேப்பரு, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், இந்த மாதிரி இருக்க பேப்பர்லாம் வந்து காமனாக, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பேப்பர். நீங்கள் நார்மலாக செமஸ்டரில் மட்டும் எழுதுவீங்க, அதில் இன்டர்னல் வந்து கொஞ்சமாக வரும். அந்த மாதிரி இருக்க பேப்பர்லாம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 60% + 40% பிரிப்பாங்க. அதாவது 60%ங்கிற எக்ஸ்டர்னல், நீங்கள் வந்து எக்ஸாமில் ரைட்டிங்காக எழுதுவீங்க, அதை வந்து நீங்கள் 100 மார்க் தான் எழுதுவீங்க. இப்போவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமே 100 மார்க் தான் எழுதுவீங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பெர்சன்டேஜ் மாற்றிவாங்க. இப்போ நான் நார்மலாக ஒரு பேப்பர் சொன்னேன், இந்த காமனாக இருக்க பேப்பருக்குலாம் 60 + 40 சொன்னேன். அதாவது நீங்கள் எழுதுகிற அந்த 100 மார்க்ஸை வந்து 60க்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்டர்னல் வந்து எழுதியிருப்பீங்க, அந்த இன்டர்னல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னும் உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்டர்னல் வந்து உங்களுக்கு 40க்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இங்கே எடுக்கிற 60, இங்கே இருக்க 40 சேர்த்து டோட்டலாக 100 வரும். ஆனால் நார்மலாக நீங்கள் எழுதுகிறப்போ இந்த சைடு இருக்கிற 100 மார்க்ஸுங்கிறது நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுகிற 100 மார்க்ஸ் தான். அதில் நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இங்கே இன்டர்னலாக காமனாக உங்களுக்கு இருக்கும், இது நார்மலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 40க்கு வச்சுருப்பாங்க. இங்கே நீங்கள் 100க்கு எழுதி 45 மார்க் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை 60 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த சைடு 60 கன்வெர்ட் பண்ணது இங்கே சைடு இருக்கிற 40யும் சேர்த்து உங்களுக்கு 100 வந்து பண்ணுவாங்க. இதில் என்னென்னா நீங்கள் வந்து இங்கே எடுத்துருக்க 45 எடுக்கணும். ஸோ இதையும் இங்கே இருக்கிற உங்களுக்கு இன்டர்னே சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து 50% வரணும். இதை தான் வந்து உங்களுக்கு நார்மலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குற வந்து எனக்கு புரியுது ப்ரோ, நீங்கள் சொல்கிற நார்மலாக இருக்க பேப்பர் ஓகே, நாங்கள் இப்போ எழுதுகிற வந்து இன்டகிரேட்டட் பேப்பர் மாதிரி இருக்க சப்ஜெக்ட், அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்ளைடு கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது, அது நாங்கள் தியரிலையும் பண்ணுறோம் லேப்லையும் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு அது என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ பாஸ் மார்க் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நான் கிளியராக புரிய வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 60 + 40ங்கிறது காமனாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட், அதாவது இது வந்து இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே அப்ளைடு ஃபிசிக்ஸ் அப்ளைடு கெமிஸ்ட்ரிலாம் வந்து L18 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லெபார்ட்டரி இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து 202 அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற பேப்பர் எல்லாமே 50 + 15 பிரிப்பாங்க. ஸோ 50 + 50 அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் மட்டும் 50, இதில் வந்து லேபும் தியரி சேர்த்தே வரும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மட்டும் 50, இது ஒரு தனியாக வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராகவே புரிய வைக்கிறேன், இன்னும் நல்லா பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்னல் + எக்ஸ்டர்னல் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் பேப்பர் வந்து 100, 50 + 15 100 மாறிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்னலுக்கு மட்டும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து தியரிக்கு வந்து 30%, ப்ராக்டிக்கலுக்கு 10%, அதுப்போ ஆக்டிவிட்டீஸ்க்கு 10% கொடுத்து இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 50% பிரித்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் செமஸ்டர் எழுத போவீங்க, அந்த செமஸ்டர் மட்டும் உங்களுக்கு 15 தனியாக வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் எழுதின இன்டர்னல் மார்க் மட்டுமே வந்து நான் ஒரு எக்ஸாமாக 100 மார்க் எழுதினேன், ஸோ அது போக ப்ராக்டிக்கலுமே நாங்கள் 100 மார்க் எழுதணும், ஆனால் நீங்கள் 10 சொல்கிறீங்க இல்லை 13 சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின 100 மார்க்கை 10% தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, 10 மார்க் ஏற்ற மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் லேப் இன்டர்னலாக போய் எழுதியிருப்பீங்க, ரைட்டிங் எழுதியிருப்பீங்க, அதுவுமே உங்களுக்கு 30% தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, அதை 10% கன்வெர்ட், டோட்டலாக 50 மார்க்கை மாற்றி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்போ செமஸ்டரில் நீங்கள் 100 மார்க் எழுத போகிறீங்க, அதாவது உங்களுக்கு December 16 வந்து எக்ஸாம் இருக்குது, அது நீங்கள் 100 மார்க் எழுத போகிறீங்க, அதை வந்து உங்களுக்கு 50க்கு தான் மாற்றி வைப்பாங்க. ஆனால் இங்கே மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று நல்லா யோசிக்கணும், இதோட பாஸ் மார்க், அந்த பாஸ் மார்க் தான் எவ்வளோ அப்படின்னா 45 மார்க். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ரெகுலேஷன் 2020 இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் பேப்பர் இருக்குது, அவங்க வந்து 30 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெகுலேஷன் 2025 பாசிங் கிரைட்டீரியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17.18 தியரி, லேப் இன்டகிரேட்டட் கோர்சஸ், LIT, ஸோ அது போக வந்து லேப் கோர்சஸ் எல்லாத்துக்குமே 45 மார்க் தான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகுலேஷன் 2021 கூட கிளியராக மென்ஷன் பண்ணல, ஆனால் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் 100 மார்க் எழுத போகிற எக்ஸாமில் 45 மார்க் எடுத்துருக்கோம் பாஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுறத அதாவது இங்கே 50 வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, இங்கே ஆல்ரெடி 50க்கு வச்சுருக்கிறதையும் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 50 வரணும். அதாவது இது ரெண்டு இங்கே 50 இங்கே 50ங்கிறப்போ நமக்கு 100 வரும். ஸோ இந்த 100ல் நீங்கள் வந்து இதுலேயும் சேர்த்து 50% எடுத்தால் பாஸு. சப்போஸ் இங்கே நீங்கள் 45 மார்க்கோட கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அப்போவே ஃபெயிலு. 45 மார்க்கோட நீங்கள் கூட எடுத்துட்டீங்க, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்னல் வரல அப்படின்னா உங்களுக்கு அப்போயுமே ஃபெயிலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக
45 மார்க் எடுத்தால் பாஸு, இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து 50% எடுக்கணும். இதை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கணும்னா ரெகுலேஷன் 2021 நான் கிளியராக வந்து கால்குலேஷன்லாம் போட்டு காமிச்சிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஆனால் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்டெகிரேட் பேப்பர் வந்து 30 மார்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்கள் காலேஜில் இந்த பேப்பர் இருக்குது, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் வந்து எவ்வளோ பாஸ் மார்க் சொல்லியிருக்காங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட அஃபிஷியல் பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது 45 தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி 45 மார்க் தான் பாஸ் மார்க் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.